அவளுக்காக நான் இவ்வளவு அலைஞ்சேங்கிற விஷயத்த வெளியில சொல்லிடாத. ராஜபாண்டி தேவர், ராஜபாண்டி தேவர், வாங்க 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 வாங்க. அம்மா நீலவேணி, வாமா 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 வாமா. என்ன சொக்கு பொடி போட்டமா அந்த சாரங்கபாணிக்கு? கட்டிக்கிட்டா ஒன்னதான் கட்டிக்குவேன் அப்படின்னு ஒத்த கால நிக்கிறான். ஒத்த கால நிக்கிறாங்களா? கால வலிக்கு போகுது, இன்னொரு காலையும் கீழே வச்சிட சொல்லுங்க. கல்யாணத்துக்கு முன்னாடியே இவ்வளவு அக்கறை அம்மா, கல்யாணத்துக்கு அப்புறம் எங்களை எல்லாம் சுத்தமா மறந்துடுவேன். போங்க. என்னடி உன் பொண்ணு இவ்வளவு வைக்கப்படுறா? போங்க. கந்தசாமி, அம்மாளுக்கும் பொண்ணுக்கும் வெக்கத்தை பத்தியா? போங்க. ஹலோ, ஊர்வசி ஹியர். பூவிழி ராசம் பேசுறேன். ஊரார் பார்க்காத கோலம், ஆனால் உடையவன் மட்டும் பார்த்த கோலம். பதில் இன்னும் கிடைக்கலையா? சார், உங்க கேள்வியில விரசம் இருக்கு சார். விரசமா? உங்களுக்கு ஹரிச்சந்திரன் கதை தெரியுமா? ஹரிச்சந்திரன் சந்திரமதிக்கு கட்டின தாலி ஊரார் கண்ணுக்கே தெரியாதான், ஹரிச்சந்திரன் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியுமா. அப்படி ஒரு வரம். கடைசியில மயான காண்டத்துல ஹரிச்சந்திரன் சந்திரமதியை பார்த்து கேட்கிறானா, உன் மகனை சவ அடக்கம் பண்றதுக்கு உன் கையில காசே இல்லைன்னு சொல்றியே, அனாதங்கிறியே, ஆனா உன் கழுத்துல மட்டும் தாலி தொங்கிக்கிட்டு இருக்கே, அப்போ அந்த தாலிக்குரியவன் யார், அவன் எங்க இருக்கான்னு கேட்கிறானா. அதை வச்சுதான் சந்திரமதியே கண்டுபிடிச்சு சொல்றா, எப்ப என் கழுத்துல இருக்கிற தாலி உங்க கண்ணுக்கு தெரிஞ்சதுன்னு நீங்க சொல்றீங்களோ, அப்போ நீங்க தான் என் கணவர்னு. சோ ஊரார் பார்க்காத கோலம், ஆனால் உடையவன் மட்டும் பார்த்த கோலம் சந்திரமதியின் தாலி. ஒரு பேப்பர் பேன் எடுத்துக்கிறீங்களா? எழுதிக்கிறீங்களா? ஊரார் சிரித்திருக்க, ஊரார் சிரித்திருக்க, உறவினர்கள் மகிழ்ந்திருக்க, உறவினர்கள் மகிழ்ந்திருக்க, கட்டியவன் தொட்டவுடன், கட்டியவன் தொட்டவுடன், விட்டெறியும் உடை எதுவோ. அதாவது ஒரு பெண் மணமேடையில புருஷன் தாலி கட்டின கையோட ஊரார் முன்னாலையும் உறவுக்காரங்க முன்னாலையும் ஒரு உடைய தூக்கி போடுறான். அது என்ன உடை? நான் இந்த வாரம் பூரா ஹோட்டல் பிராட்வேல தான் தங்கி கவிதை எழுதுறேன். ரூம் நம்பர் 420. உங்களை அவசியம் எதிர்பார்க்கிறேன். என்னப்பா சாரங்கபாணி, கல்யாண இன்விடேஷன் எல்லாம் அச்சடிச்சாச்சா? ரெடி ஆயிடுச்சு சார். நீங்க ஒரு நல்ல நாள் பார்த்து சொன்னீங்கன்னா எங்க அப்பா உங்க வீட்டுக்கு வந்து முதல் பத்திரிக்கை உங்ககிட்ட கொடுத்துருவார். ஐயோ, உங்க அப்பா கையால நான் இன்விடேஷன் வாங்குறது அது தனி. நாளைக்கு நல்ல நாள், எங்க அப்பா ஊர்ல இருந்து வராரு. அவர் ஒரு பெரிய சுதந்திர போராட்ட தியாகி. அவரை நான் இங்க கூட்டிக்கிட்டு வரேன். உங்க மாமாவும் சுதந்திர போராட்ட பரம்பரை இல்லையா? அவர் கையால முதல் இன்விடேஷனை எங்க அப்பா கிட்ட கொடுத்தா அது அவருக்கும் மரியாதை, உங்க மாமாவுக்கும் மரியாதை, அதை விட அந்த இன்விடேஷனுக்கே தனி மரியாதை. சாரங்கபாணி, எனக்கு இதுல கொஞ்சம் கூட சம்மதமே இல்ல. சம்பந்திக்கு என் கையால இன்விடேஷன் கொடுக்கணுங்கிறது ஏன் என்ன இல்ல. ஆனா உன் மாமே அவன் கையால அந்த பெரியவருக்கு இன்விடேஷன் கொடுக்கறதுல எனக்கு இஷ்டமே இல்ல. காலனா காசுக்கு போறாத வெத்து வெட்டு பயாவ என்ன எழவ புழுகி தொலைச்சானோ பொய்யையும் புழுகியும் சொல்லி சம்பந்திய இவன் ஒரு பெரிய சுதந்திர போராட்ட பரம்பரையை சேர்ந்தவன்னு நம்ப வச்சிருக்கான். மாமா அவர்கிட்ட ஏதாவது புளிகி இருந்தா அதுக்கு நாமப்பா பொறுப்பு. நாம புளிக்கணுமா? மாமா சுதந்திர போராட்ட பரம்பரைன்னு நாம போய் சொன்னோமா? அவர் தானே சொன்னார். இதனால பெரிய பிரச்சனை வரும்னு எனக்கு தோணல. அப்போ நாளைக்கு நான் எங்கேயாவது வெளியே போயிடுறேன். ஓ மாமனே அவன் கையால அந்த பெரியவருக்கு இன்விடேஷன் கொடுக்கட்டும். அவங்க வரும்போது நீங்க வீட்டுல இல்லன்னா எப்படிப்பா? டேய், உங்க அம்மா குடும்பத்தையே எனக்கு பிடிக்கல. ஓ மாமா இங்க இருந்தா நான் இங்க இருக்க மாட்டேன். அப்புறம் உங்க இஷ்டம். ஹலோ. வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க. தேங்க் யூ. பதில் கிடைச்சதா? கிடைக்கல. ரொம்ப சிம்பிளா தானே கேள்வி கேட்டேன். ஊரார் சிரித்திருக்க, உறவினர்கள் மகிழ்ந்திருக்க, கட்டியவன் தொட்டவுடன் விட்டெறியும் உடை எதுவோ?
தெரியல. அவ புருஷன் தொட்டு தாலி கட்டின உடனே ஊரார் முன்னாடியும் உறவுக்காரங்க முன்னாடியும் குமாரிங்கிற உடைய தூக்கி எறிஞ்சிட்டு திருமதிங்கிற உடைய கட்டிக்கிறான். உருசி, பெண்களை ஏன் மலருக்கு ஒப்பிடுறாங்க? தேனை கொடுக்கறதுனால. குட். ஆண்களையே வண்டு கூப்பிடுறாங்க? தேனை குடிக்கிறதுனால. நோ நோ நோ. தேனை குடிக்கிறதால மட்டும் இல்ல, அந்த தேனை குடிச்சிட்டு அடுத்த மலருக்கு தாவறதாலையும் தான் ஆண்களை வண்டு கூப்பிடுறாங்க. உருவசி, நான் ஒரு மிடில் கிளாஸ். வாழ்நாள் ஃபுல்லா உடுப்பி ஹோட்டல்ல டிபன் சாப்பிடத்தான் என்னால முடியும். உருவசி, இப்ப இங்க நடந்தது ஜஸ்ட் ஒரு சந்திப்பு, அவ்வளவுதான். சங்கமம் இல்ல. அதாவது ஒரு கலைஞன் ஒரு ரசிகைக்கு கொடுத்த பரிசா இதை நினைச்சு இனிமே ஓ வழியில போறதுதான் உனக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. தனி அறையில் கட்டிக்கொள்வது என்பது வேறு, மணவரையில் கட்டிக்கொள்வது என்பது வேறு. தனி அறையில் கட்டிக்கொள்ள என்றும் நான் தயார், ஆனால் மணவரையில் கட்டிக்கொள்ள அல்ல. சுத்தமா அறுத்துக்கிட்டு தான் இத்தனை நாளும் திருநெல்வேலியே இருந்துட்டேன். இருந்தாலும் மனசு கேக்குதா? இவன் பண்ண தப்புக்கு என் பேரன் என்ன பண்ணுவான்? அதான் பேரன் கல்யாணத்துக்கு புறப்பட்டு வந்துட்டேன். அப்பா, நம்ம சங்கதி எல்லாம் இப்ப எதுக்கு? ஆதங்கம்டா. 7 கைத வயசாச்சே, இன்னும் நீ உருப்பில்லையே, அந்த ஆதங்கம். மன்னிக்கணும், நீங்க குழந்தைய ரொம்ப திட்டாதீங்க, பாவம் வருத்தப்படுது பாருங்க. இப்ப அப்படித்தான் இருக்கும், போக போக சரியா போயிடும். நீங்க பத்திரிகை வாங்கிக்கீங்க. அதுக்கு முன்னாடி உங்க ஒண்ணு விட்ட சித்தப்பா பத்தமிட பட்டாபிராமங்கிறது யாரு? அத சொல்லுங்க முதல்ல. நான் எவ்வளவு யோசனை பண்ணாலும் எனக்கு ஞாபகத்துக்கு வரலையே. கொஞ்சம் விளக்கமா சொல்றீங்களா? சுதந்திர போராட்ட குடும்பத்துல சம்பந்தம் பேசி இருக்கேன்னு இவன் லெட்டர் எழுதுனதுனாலதான் நான் மனசு மாறி மெட்ராஸுக்கே வந்தேன். யார் அந்த பத்தமிட பட்டாபிராம? காந்திஜி, நேருஜி, நேதாஜி, ராஜாஜி இவங்கெல்லாம் பத்தமிட பட்டாபிராமன் வீட்டுல ஊத்தப்பம் சாப்பிடுவாங்களே, அத சொல்லுங்க. அப்போவாவது அப்பாவுக்கு ஞாபகம் வருதான்னு பாப்போம். உன்னை தூக்கி போட்டு அப்படியே மிதிக்கப்படணும். காந்திஜி, நேருஜி, நேதாஜி எல்லாம் 10 மணிக்கே வந்தது இல்லைங்கிற, அப்புறம் ஊத்தப்பம் சாப்பிடுறதுக்கு நீ திங்கிறதுலயே இரு. திண்டி திண்டி. நீங்க சொல்லுங்க, இந்த பத்தமிட ஊத்தப்பம் யார்? இந்த பத்தமிட பட்டாபிராம யாரு சொல்லுங்க கொஞ்சம். அவர் ஒரு சுதந்திர போராட்ட தியாகி. 47க்கு முன்னால எல்லாரும் தானே ஏன் சுதந்திரத்துக்காக தியாகம் பண்ணோம்?
உங்க சித்தப்பா உப்பு சத்தியாகிரகத்துல கலந்துக்கிட்டாரா? திருப்பூர் குமரனுக்கு பின்னாடி கொடி பிடிச்சுக்கிட்டு நின்னாரா? குவிட் இந்தியா மூவ்மெண்ட்ல வெள்ளையனே வெளியேறுன்னு அதுல போய் கத்தினாரா? அது சரி, சவுத்து விடு, நாட்டுக்கு வா. நவகார யாத்திரையில மகாத்மா காந்தியோடு நடையா நடந்தாரா? எதையாவது சொல்லையா, ஞாபகப்படுத்திக்க பாக்குறேன். உங்க பொண்ணா? ஆமாங்க, வேண்டுதலா? ஆமாங்க. கல்யாணம் நிச்சயமா இருக்கு. அது நல்லபடியா நடக்கணும் பாருங்க, அதுக்காகத்தான். மாமா இஷ்டத்துக்கு புளிகி இப்ப என்னாச்சு பாத்தியா? நல்லா மாட்டிக்கிட்டார். அடுத்தது வாரன் ஹேஸ்டிங்ஸ், ராபர்ட் கிளை பத்தி எல்லாம் கேட்க போறாங்க. அவங்க எல்லாம் யாருப்பா? நம்ம சம்பந்தி வீட்டுக்காரங்க. ஓஹோ, நல்ல நேரம் போய்கிட்டே இருக்கு. நான் முதல்ல பத்திரிகையை கொடுத்துறேன், அப்புறம் பழைய குறிப்புகள் ஏடுகள் இதெல்லாம் படிச்சு பத்தமட பட்டாபிராமனை பத்தி உங்களுக்கு விவரமா சொல்றேன். அந்த பத்தமிட பட்டாபிராமனை பத்தி முழு விவரமும் தெரிஞ்சால் ஒழிய நான் இந்த பத்திரிகை வாங்கிக்கிறதா இல்ல. என்னங்க அப்படி சொல்லிட்டீங்க? நான் தேவரு, அந்த பொண்ணை பெற்றது ஐயங்காரு, எடுத்து வளர்த்தது செட்டியார் அம்மா. அவ்வளவு சுலபத்துல கல்யாணம் நடந்துருமா? இந்த உலகத்துல ஒரு சிலருக்கு தானுங்களே அந்த பக்குவம் வந்திருக்கு. ஆமா, எங்க சம்பந்தம் பேசியிருக்கீங்க? பையன் பேரு சாரங்கபாணி. சாரங்கபாணியா? அவங்க அப்பா யாரு? அவர் ஏதோ ஒண்ணுக்கு உதவாத ஒரு வெத்து வெட்டுங்களா. கல்யாணத்தை பேசி முடிச்சது யாருங்க? பையனோட அம்மாவும் தாய் மாமனும். அந்த தாய் மாமனோட பேரு? சாட்சாத்து முருக கடவுளுடைய பேருங்க, காவிச்சட்ட கந்தசாமி. ஐயோ ஐயோ, நிறுத்துமா. யாருங்க நீங்க? ஏன் இப்படி அவசரமா பண்றீங்க? நான் யாரா? நீ சொன்னியே யாரோ ஒரு வெத்து வேட்டுன்னு, அது நான் தாயா? நான் வெத்து வேட்டா அதிர் வேட்டான்னு நிரூபிச்சு காட்டுறேன்.